வெல்கம் டு ஆல் த aspirants. நாம இன்னைக்கு 13 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். தாஷியாங்கு மற்றும் சூஃபாத் எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். லம்பாடி மற்றும் ஓகு கதா எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. லெபாங் பூமணி மற்றும் மசக் சுமனி எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. ஜோரா மற்றும் சர்குலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பர்தா, இருளிகா, கொராகா, ஏரவா, கோலி. ஜெயபிரகாஷ் நாராயணன், அமர்த்தியசன் மற்றும் கோபிநாத் பர்டோலி 1999ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. நம்பராக்கா துவைத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும் தசஸ்லோகி மற்றும் வேதாந்தம் சொல்லக்கூடிய புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. ஒற்றை குடியுரிமை சட்டம் உருவாக்கும் நடைமுறை அப்படிங்கிற விஷயத்த பிரிட்டன் நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980ல இருந்து 1985 வரைக்கும் இந்திரா காந்தி தலைமையில நடந்துச்சு. பிரிவு 371 ஜேல ஹைதராபாத் கர்நாடகா பகுதிக்கான சிறப்பு அந்தஸ்து சொல்லியிருக்காங்க. கோர்னாலியா சொராப்ஜி இந்தியாவுடைய முதல் பெண் வழக்கறிஞர். கோண்டு எழுச்சி 1837ல இருந்து 56 வரைக்கும் சக்ராபீஸ்வ தலைமையில ஒடிசால நடந்துச்சு. டெல்லியில கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை பாரத் ரங் மகோத்சவ், சிப்சி, ஜகான் இ குராவ். இன்னைக்கான திட்டம் தேசிய மீனவர் நலன் திட்டம் 1992ஆம் ஆண்டு வேளாண் அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஏக்லவ்யா மாதிரி குடியிருப்பு பள்ளி திட்டம் 1997 பழங்குடியினர் அமைச்சகம். அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம் 2000 ஆண்டு நுகர்வோர் உணவு அமைச்சகம். புர்கினா ஃபாசோவின் பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? ரிம்டல்பா ஜீன் எம்மானுவேல். எந்த நாடு அண்டர் 19 ஆசிய கோப்பை 2024 வென்றது? பங்களாதேஷ். எந்த அமைப்பு டிசம்பர் 21 உலக தியான தினமாக அறிவித்தது? UNGA. புதுடெல்லியில் எந்த அமைச்சகம் அஸ்தலட்சுமி விழா நடத்தியது? வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டு அமைச்சகம். 2023ஆம் ஆண்டுக்கான சிறப்பு விருதுக்கு யுனெஸ்கோவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய கோயில் எது? அபத் சகோயஸ்வரர் கோயில். இது தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலை கட்டினது விக்ரம சோழன் மற்றும் குலோத்துங்க சோழன். பைகுலா ரயில் நிலையம் யுனெஸ்கோ ஆசியாவின் பசிபிக் கலாச்சார பாரம்பரிய விருது வாங்கியிருக்கு. பாலஸ்தீன் பத்திரிகையாளர்கள் யுனெஸ்கோ கில்லர்மோ கானோ உலக பத்திரிகை சுதந்திர பரிசு வாங்கியிருக்காங்க. 2024ஆம் ஆண்டு இந்திய குடியரசு தின விழாவில் தலைமை விருந்தினராக யார் வருவார்? பிரான்ஸ் நாட்டுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான். போன வருஷம் குடியரசு தின விழால தலைமை விருந்தினர் எகிப்து நாட்டுடைய அதிபர் அப்தல் ஃபத்தா எல் சிசி. கர்பி இளைஞர் விழா 2024 தலைமை விருந்தினர் திரௌபதி மர்மு. ஆற்றல் திறன் கொண்ட சாதனங்களை ஊக்குவிக்க எந்த மாநில அரசு உர்ஜுவீர் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேச மாநிலத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் அரசு விலங்குகளுக்காக ஆம்புலன்ஸ் சேவை அறிமுகப்படுத்தினது ஆந்திர பிரதேஷ். இந்தியாவின் முதல் பாலின பட்ஜெட் கருத்தை அறிமுகப்படுத்தின மாநிலம் ஆந்திர பிரதேசம். இந்தியாவின் முதல் லித்தியம் அயன்சல் தொழிற்சாலை அறிமுகப்படுத்தின மாநிலம் ஆந்திர பிரதேசம். இந்தியாவின் முதல் முஸ்லிம் பெண் ஆசிரியை ஃபாத்திமா ஷேக் பற்றிய பாடங்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆந்திர பிரதேசம். சாதிவாரி கணக்கெடுப்பை தொடங்கிய 2வது மாநிலம் ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேச மாநிலம் தீபம் 2.0 சொல்லக்கூடிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சர்வதேச கீதா மகோத்சவ் 2024 நடத்தப்படும் மாநிலம் எது? ஹரியானா. இந்த சர்வதேச கீதா மகோத்சவோடைய பார்ட்னர் கண்ட்ரி டான்சானியா. இந்த சர்வதேச கீதா மகோத்சவோடைய பார்ட்னர் மாநிலம் அதாவது கூட்டாட்சி மாகாணம் வந்துட்டு ஒடிசா. 9வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா 2024 ஹரியானால நடந்து முடிச்சிருக்கு. அப்புறம் 37வது சூரஜ்குண்ட் மேளாவும் ஹரியானா நடத்தியிருக்காங்க. இந்த வருஷம் கூட்டாளி நாடு தான்சானியா. 19வது திவ்ய கால மேளா விசாகப்பட்டினத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. பாரதிய கலோ மகோத்சவ் முதல் பதிப்பு திரௌபதி மர்மு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க செகந்திராபாத்ல. சர்வதேச சுற்றுலா மாட்டின் 12வது பதிப்பு அஸ்ஸாமில் நடந்து முடிஞ்சிருக்கு. நியாயமான வர்த்தகம் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புக்காக நுகர்வோர் துறையால் உருவாக்கப்பட்ட போர்ட்டல் என்ன? நேஷனல் லீகல் மெட்ரோலஜி போர்ட்டல்.
தேசிய பயிர் காப்பீடு போர்ட்டல்ல டிஜிட்லிம் சொல்லக்கூடிய தளத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தகவல் தொடர்பு அமைச்சகம் சாஞ்சார் சாதி போர்ட்டல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சமூக நீதி அமைச்சகம் PM சூரஜ் போர்ட்டல். புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் சானெக்ஜி போர்ட்டல். ஹோட்டாக்கி வம்சம் எந்த நாட்டை சேர்ந்தது? ஆப்கானிஸ்தான்.